What's the mystery behind Project 17? What are biochemist Vishnu and physicist Siddharth cooking? Is mankind's fate at stake? Let's wait and watch. டாடா அடிப்படை ஆராய்ச்சி நிறுவனம் TAFR இன் மிக ரகசிய ஆராய்ச்சியான ப்ராஜெக்ட் 17 பீட்டா பரிசோதனைகளில் வெற்றியடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன் இரு தூண்களான விஞ்ஞானிகள் டாக்டர் விஷ்ணு மற்றும் டாக்டர் சித்தார்த் உள்ளனர். இந்த ப்ராஜெக்ட் 17 மனித குலத்தின் அடுத்த அத்தியாயமாகும். Man, this is crazy, right? இந்த மீடியாக்காரனுங்க எப்படியோ மோபம் பிடிச்சிடறானுங்க. சரி, எனிவேஸ் விஷ்ணு சார், நீங்க நம்ம ப்ராஜெக்ட் 17 பத்தி ஏதோ டிஸ்கஸ் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல, வாட்ஸ் அப்? சார், இப்போ நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும் சார். நான் உங்ககிட்ட சொல்லாமல் ஒரு பெரிய ரிஸ்க் ஒன்று எடுத்துட்டேன். விச் குட் ஹேவ் லெட் டு அ பேரடாக்ஸ். என்ன விஷயம் சொல்றீங்க? நான் ஏன் இந்த ரிஸ்க் எடுத்தேங்கிறதுக்கான காரணம் என் பாஸ்டில் தான் இருக்குது. கன்ஃபார்ம் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும். ஃபைன், கோ ஹெட். வருஷம் 2008. The global economic crisis was upon us. Chandrayaan 1 சக்ஸஸ் ஆன வருஷம். The most memorable days of my life, my college days. அன்னைக்கு எங்களுக்கு பயோகெமிஸ்ட்ரி வைவா. இவர் தாங்க எங்கள் பயோகெமிஸ்ட்ரி. வெளியே ரஃபன் டஃபாக இருந்தாலும் உள்ள தங்கமான மனுஷன். What's the diagnosis? Tell me the process behind it. நான் தாங்க விஷ்ணு. இது அவர் கேட்குற கேள்விக்கு பதில் தெரிலனா பரவாயில்ல, ஃபஸ்ட் அவர் என்ன கேட்குறாருனே தெரிலங்க. இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக சொல்லணும்னா, அப்போ நான் ஒரு இங்கிலீஷ் தெரியாத தமிழ் ஸ்டூடெண்ட். என்னப்பா கஷ்டமா இருக்கா? சார், ஆமாம் சார். கஷ்டம்தான்ப்பா. நீ இந்த காலேஜில் கண்டினியூ பண்ணுறது ரொம்ப கஷ்டம்ப்பா. நீ இப்போ போடனா நான் இப்போ போயிடுவேன். இவன் தாங்க விக்கி. என் பெஞ்ச்மேட்டு, கிளாஸ்மேட்டு, ரூம்மேட்டு, மெஸ்மேட்டு எல்லாமே இவன் தான். டேய் அப்போ போடா. ஹாய், நீங்கள் அனன்யா கல்ச்சுரல்ஸில் பார்த்தேன், நல்லா டான்ஸ் பண்ணீங்க, அதான் சொல்லலான்னு. அவளுக்கு தமிழ் தெரியாது. मुझको तमिल नहीं आती है, बट आई एम कंफर्टेबल विथ इंग्लिश. டே விஷ்ணு, இப்போ உனக்கு இங்கிலீஷ் கற்றுக்கணும், அவ்வளோதானே? ஸ்டெப் 1, இங்கிலீஷ் படங்கள். Step 2, English in 30 days. இந்த எக்ஸாம்லலாம் படித்தவனுக்கே பதில் தெரியாதுங்க, அப்போ என்னை பற்றி சொல்லவா வேணும்? ಫೈನಲ್ಸ್ಲಿ ಡೆಕ್ಕನ್ ಚಾರ್ಜಸ್ RCB ಬಂದ್ರ ನಾವುதான் ಇಲ್ಲ. ಅವಂದೇ ಈ ಸಲ ಕಪ್ ನಮ್ದು. இவனுங்க வேற. என்னடா இது? ட்ராப் அவுட் ஃபார்ம். டேய், ட்ராப் அவுட்லாம் சாதாரணமான விஷயம் இல்லடா, விளையாடாதடா. எதிரா விளையாட்டு. இங்கிலீஷ் தெரியாம ஒரு டீச்சர் கேவலப்படுறதா, இல்லைனா எக்ஸாமில் முட்டை வாங்குறதா? மச்சான் ஃபிக்ஸ் பண்ணுறேன்டா, கன்ஃபார்ம் ட்ராப் தான். டேய், வேற ஏதோ வழி இருக்கும்டா, யோசிக்கலாம். ஏய், ஃப்ரீயாக விடுறா. இப்போ பாரு, உனக்கு ரிசப்ஷன் ஏதோ கொரியர் வந்திருக்கேன், SMS வந்திருக்கு, போய் பார்த்துட்டு வா. நீ தானப்பா விஷ்ணு? எனக்கு என்ன பவரே இல்லையே, யார் கண்ணாடி அனுப்பிச்சிருப்பா?
நேற்று ஐபிஎல் மேட்ச்சில் அந்த புது பிளேயர் பேர் என்ன? விராட் கோலி நல்லா ஆடினால அவன். ஆமாண்டா, சூப்பராக ஆனா இன்னைக்கு. அடுத்த ஆர்சி கேப்டன் அவன் தான் நினைக்கிறேன். சொல்ல முடியாது, இந்தியன் கேப்டனாக கூட ஆச்சரியம் இல்லை. இவனுக்கு தமிழ்லாம் பேசி நான் பார்த்ததே இல்லையே, ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கு. Fantastic! The Super Kings have done it. Plenty of men back on the leg side. Waiting for a mistimed pull shot. Oh, what are you, a cop now? Come on, you know I drive great when I'm drunk. That's true. Don't forget, Bill was always our designated drunk driver. You want to explain it to them, Alan? That's my dad. Correct தான். எங்க டாடி எனக்கு இந்த கார் கொடுத்தது இல்ல. गाइस இத பாருங்க, என்னோட பொண்டாட்டி பிள்ளைகளை வீட்ல விட்டுட்டு உங்களோட என்ஜாய் பண்றதுக்கு வந்திருக்கேன். இதுக்கு தர மரியாதை. It's really sweet, Phil. Yeah. என்னாச்சு? Dude, I was being sarcastic. I fucking hate my life. என்னடா I might never go back. I might just stay in Vegas. அது Here உனக்கு we go. சொன்னா You know what, Doc? புரியாதுடா. சூப்பர் படம்ல. तीनों मेरे इसके व्याख्यान करे। जैसे तैसे रेप्लिकेशन प्रोसीड करता है। हर सक्सेसिव सेल्यूशन के साथ में टीलोमियर शॉर्टन करता है। स्टेम सेल्स और कैंसर सेल्स में एक एंजाइम नेम टीलोमरेज इसके टीलोमियर लेंथ एलॉन्गेशन करके शॉर्टन से प्रिवेंट करता है। समझा? ಯಾಡಾ ವಿಷ್ಣು, BKN ಬಟ್ಟಿ പറണിലാ ബട്ടോ. ഡയബറ്റിക് കീറ്റോസിറോസിസ് പൊതുവെ ഡയബറ്റിക് മെലിറ്റസ് ആണ്. ടൈപ്പ് 1 ഡയബറ്റിക് മെലിറ്റസ് ആണ്. ഇൻസുലിൻ ഡെഫിഷ്യൻസി കാരണമാണ് ഗ്ലൂക്കോസ് ഇൻടേക്ക് കുറയും. പക്ഷേ ലൈപ്പോളൈസിസ് കൂടും, കീറ്റോൺ ബോഡി ഫോർമേഷൻ കൂടും. കീറ്റോൺ ബോഡി പ്രൈമറിലി ഫസ്റ്റ് അസിഡിക് ആണ്. ബൈകാർബണേറ്റ് ബഫറായിട്ട് ആഡ് ചെയ്യും. മെറ്റബോളിക് അസിറോസിസ് കാസ് ചെയ്യും. అడిబోడి విష్ణు ఇక్కడ రా. ఎందుకు నర్వ్ కండక్షన్ అన్మైలినేటెడ్ కంటే మైలినేటెడ్లో ఫాస్ట్గా ఉంది? ఎందుకంటే వోల్టేజ్ గేటెడ్ ఛానల్స్ నోట్స్ ఆఫ్ రన్విల్లో ఎక్కువగా ఉంటుంది, అందుకని ఫాస్ట్గా డీపోలరైజేషన్ జరుగుతుంది. మైలిన్ వచ్చి ఇన్సులేటర్గా యాక్ట్ అవుతుంది. దీనివల్ల చార్జెస్ లీక్ అవ్వకుండా ఆపుతుంది. டே எந்திரா. என்னடா நடத்தி முடிச்சிட்டியா? நடத்து நல்லா நடத்து. என்னப்பா இந்த வாட்டியா சொல்லிடுவியா? சார் இப்போ பாருங்க சார். சார் தைரோசின் இஸ் கன்வெர்ட்டட் டு டோப்பா பை தைரோசின் ஹைட்ராக்சிலேஸ். Well done. Keep it up. சார் தேங்க்யூ சார். என் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கும் போது தான் மர்மமான 2 பேர். சுருக்கருக்கா முக்கா முழம் போட்டே மாறி கொழுந்து கபத்தில மாட்டி புடிச்சு பிஸ்தாஸ் மாக்கிரா சோமாரி ஜமாக்கிராயா. பிஸ்தாஸ் மாக்கிரா சோமாரி ஜமாக்கிராயா.
சத்தியமா நீங்கள் 2 பேர் யாருன்னே தெரிலடா. என் கண்ணாடி இல்லைண்ணா, நான் ஒன்றுமே இல்லைடா. அந்த கண்ணாடி கொடுத்துருங்க. இந்தா வேணுமா? Double KO. டேய் அந்த கண்ணாடி குறா, இதுதானே உனக்கு வேணும்? டேய் வந்த வேலை முடிஞ்சிச்சுடா. வண்டி வரும், கிளம்பிடலாம். டேய் ப்ரோ டேய் டேய் சீக்கிரம் வா. டேய் மச்சான் படிச்சிட்டாங்கடா. அவ்வளோதான் இல்லை, எல்லாம் முடிஞ்சுச்சு. அந்த கண்ணாடி இல்லாமல் நான் ஒன்றுமே இல்லைடா. டே லூஸு, இந்த கண்ணாடிங்கிறது ஒரு கனவு உலகம் மாதிரி. இப்போ தான் நீ அதை விட்டு நிஜத்துக்கு வந்திருக்க. இந்த கண்ணாடி மேலே வச்ச நம்பிக்கையை நீ ஊ மேலே வச்சு பாடுறா. என்னப்பா விஷ்ணு இந்த பக்கம்? இல்லை சார், இப்போ தான் கிளாஸ் முடிஞ்சுச்சு, அதுதான். யூனிவர்சிட்டி பக்கத்தில் இருந்துச்சே, ப்ரிப்பரேஷன் எப்படி போகுது? இப்போ வரைக்கும் பரவாயில்ல சார், கொஞ்சம் நல்லா தான் போயிட்டுருக்கு. பார்க்கலாம் சார். என்னடா பார்க்குற, கஷ்டமாக இருக்கா? நான் மட்டும் இல்லைடா, இந்த காலேஜில் நிறைய ப்ரொஃபஸர்ஸ் கஷ்டப்பட்டு தானே வந்திருக்காங்க. உங்கள் ஜென்ரேஷன் என்ன, காம்படிஷன் அதிகம், அதனால் கஷ்டமும் அதிகமாக இருக்குது, அவ்வளோதானே. பட் எனக்கு மேலே கான்ஃபிடன்ஸ் இருக்குடா. நீ டிஸ்டிங்ஷன் வாங்கிடுவேன் நான் நம்புகிறேன். டோன்ட் லெட் மீ டவுன். ஷூர் சார், ஐ வில். இந்த அம்மா துண்டு கண்ணாடி மேலே வச்ச நம்பிக்கையை இப்போ நான் என் மேலே வச்சேன். இப்போ இந்த கண்ணாடி எனக்கு என்ன பண்ணுச்சுன்னு தெரியல, ஆனால் ட்ராப் அவுட் பண்ணலான் இருந்த என்னாலையும் எல்லாம் முடியும்னு எனக்கு தன்னம்பிக்கை கொடுத்துச்சு. குவாண்டம் பேசிஸ் ஆஃப் பயோமாலிகுல்ஸுங்கிற கான்செப்ட் பேப்பர் நான் ரிலீஸ் பண்ணேன். இதனால தான் ப்ராஜெக்ட் 17 பாசிபிள் ஆச்சு. சார் கலவர சொன்னீங்க, கடைசியில் கைகளை போய் முடிஞ்சிருச்சு. சேர்த்து போட்டு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். யோ பார்த்தா எப்படியா தெரியுது? பொம்மை நோட்டை கொடுத்து ஏமாத பார்க்குறியாடா? லாஸ்ட் வீக் நான் ஸ்டோருக்கு போயிருக்கும்போது நான் இந்த ஒரு ப்ராடக்ட்டை பார்த்தேன். நம்ம ப்ராஜெக்ட் 17 த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவல் டிவைஸ். நம்ம ப்ராஜெக்ட் 17 பீட்டா டெஸ்டிங் அப்போ தான் இந்த ஒரு ப்ராடக்ட்டை பாசில் இருக்கிற விஷ்ணுவுக்கு கிடைக்கிற மாதிரி நான் ஏற்பாடு பண்ணேன். நம்ம ப்ராஜெக்டோட மேக்ஸிமம் டைம் ட்ராவல் ரேஞ்சான 17 இயர்ஸை யூஸ் பண்ணி 2008க்கு போனேன். ஏய் நீ அவன மாதிரியே இருக்க, யாரா நீ? கண்ணாடி உடைக்க சொன்ன ஏன்டா சம்பவம் பண்றீங்க? If you hadn't given this to your younger self, Project 17 நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைல்ல. அந்த டிவைஸை விஷ்ணு கிட்ட இருந்து வாங்காமல் இருந்திருந்தா விஷ்ணுவோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்திருக்க மாட்டான். எஃபர்ட்ஸை நடுவுக்கு போட்டிருக்க மாட்டான். ஒரு பெரிய பைக்கமிஸ்டாக ஆயிருக்கவே மாட்டான். So it was you all along, all this time. But உங்க வாழ்க்கை மூலியமா கிரேட்னஸ் அச்சீவ் பண்றதுக்கு லாங்குவேஜ் ஒரு பேரியர் இல்லைன்னு நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க. லாங்குவேஜ் இஸ் ஜஸ்ட் a medium of communication, but it is not an indicator of knowledge. பட் ஆனால் அந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நம்ம ஊரில் பாலிடிக்ஸும் பிரிவினையும் பண்ணுறவங்க
இருக்க தானே செய்கிறாங்க.